வணக்கம் எல்லோருக்கும். இன்றைக்கான ஒரு கவிதையின் ஊடலாக ஒரு அழகான சிந்தனையில் உதித்த சொற்களாக இந்த பதிவு. மனம் திறந்து மனம்போன போக்கில் சொற்கள் விளையாடுகின்றன. இப்போது ஆசை. எழுதா கவிதையாக இருக்க ஆசை, பூக்காத பூக்களாக இருக்க ஆசை, அமைதியின் மறு உருவத்தின் நிழலாக இருக்க ஆசை, குழந்தையின் சாயலில் எப்போதும் சிரிப்பை முகத்தில் ஆட ஆசை, சிந்திக்க மனம் இறந்தும் சில நேரங்கள் சிந்தனையை சொல்படி கேட்டு நிறுத்தி வைக்க ஆசை, குழந்தை மனம் அப்படியே இருக்க அலாதிய பிரியத்தோடு வாழவே ஆசை, மகிழ்ச்சியை கொட்டி கொட்டி மகத்தான இன்பத்தை மற்றவருக்கு கொடுக்க ஆசை, எல்லையில்லா இன்பத்தில் திளைப்பதை விட சிறு துளி கூட சிரிப்பை காட்டாத, மகிழ்ச்சியை பாராத அந்த உள்ளத்திடம் மகிழ்ச்சியை கொட்டிவிட ஆசை, சிரிப்பை தந்துவிட ஆசை. பொருளை விட குணம் இந்த உலகத்தில் சிறந்ததென்று சொல்கிறார்கள். ஆனால் குணத்தை விட பொருளையே மதிக்கின்ற காலமாக இன்று இருக்கிறது. அந்த குணத்தையும் ஏற்றுக்கொண்டு பொருளையும் ஈட்டிக்கொண்டு வாழ்க்கை நடத்துகின்ற முழு மனிதனாக வாழ ஆசை. இரக்க குணத்தோடு என்னை இழப்பதற்கு ஏழையாக இருப்பவரிடம் இழந்துவிட்டு போகலாம். பணக்காரனிடம் பகுத்தாராய்ந்து சிந்தித்து முறைப்படி வாழ கற்றுக்கொள்வது ஆசைப்படுகிறேன். இந்த உலகத்தில் எப்போதும் போல சூரியன் உதிக்கிறது, மறைகிறது. நம் வாழ்வு ஒரு நாள் நிறைவடைகிறது. இந்த உலகில் எதை செய்யப் போகிறோம், எதை கற்றுக்கொள்ளப் போகிறோம், எதை விட்டு செல்லப் போகிறோம் அப்படின்றெல்லாம் அறியாமல் இருப்பதற்காக இந்த உலகம் காத்து கொண்டிருக்கிற நம் வாழ்க்கை எதை நோக்கி பயணப்படுகிறது என்று அறியாமலே வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கும் பல்வேறு ஜீவராசிகளும் மனிதர்களின் ஒன்று. இப்படி ஏகப்பட்ட ஆசைகளோடு அன்றாடம் அல்லல்களையும் தாங்கிக் கொண்டு, இன்னல்களையும் தாங்கிக் கொண்டு, இன்பங்களையும் ஏந்தி கொண்டு வாழ்க்கையை மடை திறந்த வெள்ளம் போல தண்ணீர் பாய்ச்சுகிறதல்லவா, அதே போல் மடை திறந்த வெள்ளம் போல மகிழ்ச்சியையும் எல்லோருக்கும் இந்த உலகத்தில் கிடைக்கணும் வேண்டும் என்ற நட்பாசையில் எல்லாரிடம் இருக்கின்ற வெறுப்புணர்வை, எல்லார்கிட்ட இருக்கின்ற சுயநலத்தை தூக்கி எறிந்துவிட்டு பொதுநலத்தோடு மக்களை நேசித்து, மனிதர்களை நேசித்து, நட்பை நேசித்து, உறவை நேசித்து, உணர்வை நேசிக்கின்ற இந்த உறவுகளிடம் எல்லாம் இழந்தாலும் பரவாயில்லை, இழப்புக்கு பிறகு உறவு நம்மோடு நீடிப்பது எனக்கு மிகப்பெரிய பாக்கியமாக இருக்கிறது. அந்த வாழ்க்கையை நான் மீண்டும் வாழ ஆசை. எல்லோரைப் போலவும் நானும் சாதாரண மனிதன் தானே. இந்த ஆசைகளெல்லாம் மனிதனுக்கு மட்டும்தான் உண்டு, தெய்வங்களுக்கு கிடையாது. ஏனென்றால் அவங்கெல்லாம் வீடு பெற்ற அடைந்த கடவுள்கள், நாம் வீடோடு அடைகின்ற சாதாரண மனிதர்கள். சாதாரண மனிதனுக்கு இது போன்ற ஆசைகளெல்லாம் வருவது சாதாரணம் தானே. எல்லோரையும் போல நாமளும் சிரித்து சிந்தித்து அழுது புலம்பி தவிக்கின்ற ஒரு அற்ப பிறவியில் வாழ்கின்ற மனிதனுக்கு இந்த மாதிரி ஆசைகள் வருவதெல்லாம் சாதாரணம் தானே. நன்றி, வணக்கம். இப்படியெல்லாம் இந்த உலகத்தில் வாழணும்னு நினச்சிக்கிட்டு எல்லோரும் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அதுபடி உலகமும் அதை ஏற்றுக்கொண்டு போய்கிட்டு இருக்கு. நாமளும் போவோம், எதுவரை என்று தெரியாமல். நன்றி, வணக்கம். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்முடைய கரிகாலிக்கவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, நல்லது, மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள்.